என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 23வது அதிகாரத்தில் 3வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேத பாரகர்களை குறித்தும் பரிசேயர்களை குறித்தும் எப்படி குறிப்பிட்டு காட்டினார்? ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் அதன்படி செய்கிறது இல்லை என்று சொல்லி அவர்களை குறித்து வெளிப்படுத்தினார். சொல்லுவாங்க, ரொம்ப அருமையான போதனைகளை சொல்லுவாங்க, ஆனால் அதன்படி அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த கடைசி நாட்களிலும் நாம் இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்க முடியும். விசுவாசத்தை குறித்து மிக அருமையாய் பேசுவார்கள். எப்பேற்பட்ட நிலையிலும் கர்த்தர் நம்மை போஷிப்பார், நம் தேவையை சந்திப்பார், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரால் எளிதில் செய்து முடிக்க முடியும் என்றெல்லாம் சொல்லி விசுவாச போதனைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் சில பேர் இதுதான் விசுவாசம் என்று சொல்லி ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சது போல விசுவாசத்தை குறித்து ரொம்ப பிரமாதமாக பல முகாம்கள் நடத்துவார்கள். அதை குறித்து பல தொடர்ச்சியான வகுப்புகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் பாருங்கள், அந்த பிரசங்கத்தின் முடிவில் அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்கள், இந்த பில்டிங் ஒன்று கட்ட போகிறோம், அதை கட்டுறதுக்கு காசு வேணும், நீங்கள் எத்தனை பேர் அந்த காரியத்துக்கு கர்த்தருக்கு என்று கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லி ஜனங்களை ஏவ ஆரம்பிப்பார்கள். இவ்வளவு நேரம் பேசின விசுவாசம் எங்கே போச்சு? இவ்வளவு நேரம் விசுவாசமா என்ன என்ன என்று சொல்லி விசுவாசத்துடைய பரிணாம வளர்ச்சி என்றெல்லாம் சொல்லி பயங்கரமாக பேசின போதனைகள்லாம் என்ன ஆச்சு? இந்த ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம், இதை வாங்க போகிறோம், இது ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு வேணும், அல்லது இத்தனை ஆயிரம் கொடுக்கக்கூடிய இத்தனை நபர்கள் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பயங்கரமாக கணக்கு போட்டு ஜனங்க முன்னாடி அப்படியே ஒப்பித்து கொண்டிருப்பாங்க. இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் சொல்லியும் அதன்படி செய்கிறதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் கூலியம் செய்கிற அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, இன்றைக்கு உங்கள் நிலைமை அப்படிப்பட்டதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? பரிசுத்தத்தை குறித்து பேசுவது வெறும் வாயளவில் இருக்கிறதா? ஜெபத்தை குறித்தும் வேத வாசிப்பை குறித்தும் பேசுவது வெறும் வாயளவில் இருக்கிறதா? அது நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுகிறதா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த கடைசி நாட்களில் அநேகர் தங்களையே வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு விசுவாச போதனைகள் என்று சொல்லி அநேகர் எழும்பி போதித்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கலாம், ஆனால் அவர்கள் சொல்லுகிறபடி செய்கிறார்களா என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட இடங்களை விட்டு வெளியேறிவிடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றுமுடிய கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரசங்கமாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றுமுடிய கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையை உண்டு பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.